அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபஅத். அப்போ இறை நேசர்கள் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கி ஊர் உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? பெட்ரோல் இல்லை, கேஸ் தட்டுப்பாடு. அடுத்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்? பெட்ரோல் இல்லாமல் எப்படி நம்ம வேலைக்கு போக போகிறோம்? நம்ம எப்படி செயல்பாடுகளை செய்ய போகிறோம்? கேஸ் தட்டுப்பாடு ஆச்சுன்னா வீட்டில் எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம்? இதெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இறை சிந்தனை, இறை நேசம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் இப்போ இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, இப்போ இன்றைக்கி ஏதோ கப்பல் வந்துடுச்சுன்றான், அது வரலன்றான், இப்போ இன்றைக்கி வந்துடும், 2 நாள் கழித்து மறுபடியும் எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா வராது. ஆக மொத்தத்தில் இந்த போருடைய சூழல் எதுவுமே என்ன செய்ய போகிறதில்ல, மாறப்போகிறது இல்லை. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய அறிவிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போன அறிவிப்பு. இஸ்ரேல் பூமியை ஆட்சி செய்வதாக ஒரு நிலை வராமல் என்ன செய்யாது? இமாம் மஹதி வரமாட்டாங்க, ஈசா நபி வரமாட்டாங்க, உலக அழிவு வராது. அப்போ இதெல்லாம் ரொம்ப நுட்பமான ஒரு படிப்பு. நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும். எல்லா உம்மத்துக்கும் ஒரு நாள், என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா 6 நாள் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு நாள்னா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் 1000 வருஷம், 6 நாள்னா 500 வருஷம். அப்போது 1500 வருடம் நம்முடைய உம்மத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்த டைம் எக்ஸ்ட்ரா இல்லையா. அப்போ இன்றைக்கி 1447-8 நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50 வருஷம் தான் இருக்குது. இதுக்கு நடுவில் ஈசா அலி இஸ்லாம் இருக்கணும், அவங்க ஒரு 40 வருஷம் வாழ்வாங்க குடும்ப குட்டியோட. மஹதி அலி இஸ்லாம் ஒரு 7 வருஷம் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கிறது எதுக்குண்டா, இவங்க சொல்லப்படக்கூடிய இந்த 3வது கோவிலை கட்டி அதனுடைய திறப்பு விழா செஞ்சு அங்கேருந்து அவங்க உலகத்தை ஆட்சி செய்யணும். கண்டிப்பாக அமெரிக்கா விழும். எப்படி பிரிட்டன் விழுந்துச்சோ அந்த மாதிரி இப்போ அமெரிக்கா விழும். இஸ்ரேல் உலகத்தினுடைய ஆட்சியாளராக மாறுவாங்க. இதெல்லாம் நடக்க தான் போகுது. ஸோ அப்போ இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு பெட்ரோலா, டீசலா, கேஸா இந்த பிரச்சனையை பார்க்குறதா, வாழ்வாதாரத்தை பார்க்குறதா, சாப்பாட்டுக்கு உண்டான வழி பிரச்சனையை பார்க்குறதா, இல்லை நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ இறைநேசத்தை பற்றி பேசுகிறதா அப்படின்னா எது கடைசியில் நமக்கு எல்லா பிரச்சனையும் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய போகுது? ஒரு நாள் ஒரு இடத்துக்கு தான் நிற்க போகுது. அப்போ நாம் அன்னைக்கு நம்ம இருக்க தானே போகிறோம். பெட்ரோல் இருந்தால் பைக்கில் போக போகிறோம், இல்லைன்னா நடந்து போக போகிறோம், சைக்கிளில் போக போகிறோம். ஆக மொத்தம் நம்ம உயிர் வாழ்கிற வரைக்கும் இருந்து தானே ஆகணும். பெட்ரோல் இல்லைன்னு நம்ம போயிட முடியுமா? கேஸ் இல்லைன்னு நம்ம என்ன போயிட முடியுமா? அதுக்குண்டான மாற்று வழியை பார்க்க தானே வேணும். அப்போ நமக்கு எது வேணும் முக்கியமாக? பெட்ரோலா, கேஸா? இறைவனுடைய அருள் இல்லையா. நம்மளுடைய ஈமான் ரொம்ப பலமாக இருக்கணும். ஈமான் பலமாக இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், ஃபேஸ் பண்ணிக்கிறலாம். அப்போ அதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா. அதனால தான் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி உலக நிலவரத்தை பற்றி தெரியணும்னா அதை பற்றி ஏகப்பட்ட பேர் வீடியோ போடுறாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் ஈமானை பற்றி பேசணுமே. இந்த காலம் ரொம்ப முக்கியமான காலம், ஈமானுக்கு சோதனை தானே. அப்போ ஈமானை பலமாக வைக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி? அப்போ இறைநேசத்தை அடையிறதுக்கு உண்டான வழி என்ன? இறைநேசத்தை எப்படி அடைஞ்சாங்க அப்படின்றத நம்ம சில உதாரணங்களில், சில கதைகள் மூலியமாக, குரானில் உள்ள சம்பவங்கள் மூலியமாக, வரலாற்று சம்பவங்கள் மூலியமாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நிதர்சன உண்மை. இப்போ இந்த ட்ரையல்ஸ், இப்போ இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதை குறிப்பிடுது? நமக்கு என்ன பாடத்தை கொடுக்குது? இறைவன் என்ன நாடுறான் இது மூலியமாக அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? ஆல் ஆஃப் அ சடன் என்ன செஞ்சிடலாம், உலகத்தை அல்லாஹ்வால் அழிச்சிட முடியும். அப்போ அவன் எதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் இத்தனை விஷயங்கள் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை ஏன் அவன் நமக்கு முன்கூட்டி சொல்லித்தரான்? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை அடையாளங்கள்லாம் வரும் உலக அழிவதுக்கு முன்னாடி? தஜ்ஜாலுடைய வருகையாக இருக்கட்டும், புகை மண்டலம் வரதாக இருக்கட்டும், தாபத்துல் அருள் வரும், மேற்கே சூரியன் உதிக்கும், அப்புறம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றது, யஜூஜ் மாஜூஜ் வெளியாகுது, வெஸ்ட்டில் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடு, மேற்கு திசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு, கிழக்கு திசையில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு, அதே மாதிரி அரேபிய தீபகற்பத்தில் நடக்க போகிற 3வது மிகப்பெரிய நிலச்சரிவு, அதனுடைய அடையாளங்கள், அப்புறம் யமன் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய நெருப்பு உண்டாகும்,
இப்படிங்கிற அடையாளங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய மேஜர் சைன்ஸ் ஆஃப் தி ஆஹிரு ஜமான், கடைசி காலத்துக்கு உண்டான மேஜர் சயின்ஸ்னு சொல்லி இந்த 10 அடையாளங்களை சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஏன் இந்த அடையாளங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன அப்போ இதை பார்த்து படிப்பினை பெறுவதற்கு இதை பார்த்து ஏதோ நம்ம செய்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இருக்குல்ல. உனக்கு இந்த சிக்னல், இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம், ரெட் சிக்னலு ஆரஞ்சு சிக்னலாக மாறிடுச்சுன்னா எதுக்கு அதை சிக்னலை மாற்றுறான்? ட்ரெயின் வரத்துக்கு தயாராகிடுச்சு, ட்ரெயின் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்றத காட்டுறதுக்கு தானே. அப்போ ஏன் அந்த சிக்னல் மாறுது அப்படின்னா ப்ரிப்பேர் டு போர்ட் த ட்ரெயின், ரைட்? அப்போ அந்த லைட் மாறிடுச்சுன்னா தயாராகிடுங்க, அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க, ட்ரெயின் வந்து எந்நேரமும் ஸ்டேஷனுக்கு வந்துடும், ஸோ உங்களுடைய பெட்டிகளில் நீங்கள் ஏறுவதற்கு தயாராகிடுங்க. அதுக்கு தானே அந்த சிக்னல்ஸ் எல்லாமே. அப்போ அல்லாஹ் வந்து இத்தனை சிக்னல்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா எதுக்கு? இதுக்கு முன்னாடி யாரும் மூத்தா போலையா? போன வருஷம் நம்ம கூட இருந்தவங்களாம் இன்றைக்கி மூத்தா போயிடலையா? நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் மூத்தா போலையா? அவங்களுக்குலாம் எதுக்கு சிக்னல்? இப்போ கடைசி காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்குன்னு சில சிக்னல் இருக்குது. ஏன்னா இந்த சிக்னல்லாம் ரொம்ப முக்கியமான சிக்னல். ஏன்னா நார்மலாக மூத்தா போயிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுடைய நன்மை தீமை அவங்களோட. ஆனால் பட் இது வந்து எப்படின்னா பர்டிகுலராக நம்மளோட ஈமானை டார்கெட் பண்ணி நம்மளுடைய ஈமானை வந்து பிடுங்கும். அதாவது வாலண்டியராக யூ வில் லூஸ் யுவர் ஈமான். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் நம்ம இருப்போம். அதனால் இந்த அறிகுறிகள் எல்லாம் நமக்கு காட்டித் தருகின்றான் அல்லாஹ். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஈமானை ரொம்ப ரொம்ப பயங்கரமாக பாதுகாத்துக்குங்க அப்படின்ட்டு சொல்லி ஆல் ஆஃப் அ சடன் நம்மளை கொண்டு போய் ஒரு ட்ரையலில் தள்ளிட மாட்டான். அதாவது நம்மளை கொண்டு போய் ஒரு எக்ஸாமில் தள்ளிட மாட்டான் அல்லாஹ். ஸ்கூல்லையே ஆனுவல் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி எத்தனை எக்ஸாம் வைக்கிறாங்க? பிகாஸ் ஆனுவல் எக்ஸாம் தான் ஃபைனல் எக்ஸாம். நீ அடுத்த கிளாஸுக்கு போறியா இல்லையாங்கிறது. அதுக்கு முன்னாடி நடக்கிற எக்ஸாமில் பாஸ் ஃபெயிலுங்கிறதெல்லாம் ஜஸ்ட் மார்க்கை பொறுத்தது. பட் ஆனுவல் எக்ஸாமில் பாஸாக ஃபெயில் ஆனால் கிளாஸே போய்டும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த அறிகுறிகள். இப்போ மூசா அலி இஸ்லாம் இருக்காங்க இல்லையா, மூசா அலி இஸ்லாமுக்கு ஃபிரௌன்ட்டு போய் அல்லாஹ் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஃபிரௌன்ட்டு போய் நான் சொல்கிற டேட்டில் நீங்கள் அவன்கிட்ட போய் பேசுங்க. ஏன்னு சொன்னால் அவன்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய தெளிவுகள் சிலது இருக்குது, அதனால் நீங்கள் ஃபிரௌன்ட்டு போய் பேசணும், அதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லி மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் வந்து சொல்லிட்டான். அப்போ ஒரு டைம் என்ன செய்கிறாங்கன்னா, மூசா நபி வந்து ஆட்டுகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த பகுதிகளில் அப்படி உட்காந்துருக்கும் போது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மூசா நபிகிட்ட கேட்குறான், மூசாவே உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இது குர்ஆனுடைய ஆயத்துங்க. ஒமா தில்க பியமீனிக்கா மூசா, மூசா உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க? அப்போ மூசா அலி இஸ்லாம் சொல்கிறாங்க, நான் கையில் என்ன வச்சுருக்கேன், ஒரே ஒரு கம்பு தான் வச்சுருக்கிறேன், கைத்தடி, வாக்கிங் ஸ்டிக். கொஞ்சம் பெருசாக இருக்கும், நார்மலாக நம்ம வாக்கிங் ஸ்டிக் இது போல் வச்சுருப்போம்ல, அது மாதிரி இல்லை. மூசா நபியோடைய ஸ்டிக் வந்து ஒரு 6 அடிக்கு ஜெய்ஜாண்டிக்கான ஸ்டிக். என்னுடைய கைத்தடி தான் நான் கையில் வச்சுருக்கிறேன் அல்லாஹ், நான் வேறு என்ன வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு கேட்கும்போது, என்னத்துக்காக வேண்டி இந்த கைத்தடியை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்குறேன். அப்போ சொல்கிறாங்க, நான் இதை கொண்டு என்ன செஞ்சுக்குவேன், நான் எங்கேயாவது கொஞ்சம் வாட்டமாக உட்காரணுன்னா அப்படி நிற்க வச்சு அதில் சாஞ்சி உட்காந்துக்குருவேன். ஆடுகளுக்கு இலைதலை பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பை வச்சு அந்த இலையை அப்படி பிடிச்சி இழுத்து பறித்து ஆடுகளுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி மூசா நபி சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்படியா, அதுக்கு மட்டும்தான் அந்த கம்பை நீங்கள் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், வேறு என்ன, நான் என்ன பண்ண போகிறேன் அந்த கம்பை வச்சு அல்லாஹ் அப்படின்னு மூசா நபி கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், காலல் கீ ஹாயா மூசா, மூசா அந்த கம்பை கொஞ்சம் கீழே போடுங்க அப்படிங்கிறான். மூசா நபியும் அல்லாவுடைய பேச்சுக்கு சொல் பேச்சு கேட்டு அந்த கம்பை அப்படி கீழே வீசுகிறாங்க. இப்போ இதன் ஹி ஹையத்துன் தசா, அது அப்படியே நெகிழ்ந்து படம் எடுக்கும் பாம்பாக மாறிடுச்சு. அந்த கம்பு சடார்னு ஒரு பெரிய பாம்பாக மாறி மூசா நபியை அப்படி படம் எடுத்து நிற்குது. மூசா நபி அப்படியே பயந்துட்டாங்க, நடுங்கி போயிட்டாங்க. இப்படி ஒரு கொடூரமான பயங்கரமான ஒரு பாம்பையான கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு மூசா நபி அப்படி பயந்து உதறின உடனே அல்லாஹ் சொல்கிறான், கால ஹுதுஹாவலா தஹஃப், மூசாவே அதை பிடிங்க, பயப்படாதீங்க, பின்னாடி போகாதீங்க. ஏன்னா மூசா நபி ஒரு ஸ்டெப் அப்படி பின்னாடி அடிச்சிட்டாங்க. அப்போ அது பயந்து போய் அப்போ சொல்கிறான் அல்லாஹ், மூசா நீங்கள் அதை போய் பிடிங்க, மாற்றமாக பயப்படாதீங்க, பயப்படாமல் அதை பிடிங்க அப்படிங்கிறான். அப்போ அவங்களுக்கு இறை நம்பிக்கை தானே, அப்போ அல்லா மேலே உள்ள நம்பிக்கை இல்லை, அப்போ அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் டபால்னு பிடிச்சாங்க பாருங்கள். பிடிச்ச உடனே திரும்ப அதனுடைய ஒய்துஹா சீரத்துகள் ஊலா, அது பிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே அது பிடிச்சாங்க பாருங்கள், திரும்ப அது கம்பாவே மாறிடுச்சு. அப்போ கீழே போடுறாங்க, மறுபடியும் பாம்பாகுது, மறுபடியும் பிடிக்கிறாங்க, கம்பாயிடுச்சு. என்ன அல்லா இது அப்படின்ட்டு கேட்குறான் மூசா நபி, அல்லாட்ட கேட்குறாங்க. அது உங்களுக்கு ஒரு ட்ரையல், இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரையல், இது உங்களுக்கு நாளைக்கு உதவும். அப்போ மூசா நபி ஃபிரௌன்ட்ட போகிறாங்க. அங்கே போகும்போது இந்த விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ ஃபிரௌன்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபிரௌன் சூனியக்காரர்களை கூப்பிட்டு
அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பு, அவங்க ஒரு கயிறெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதை தூக்கி கீழே போடுறாங்க. அதெல்லாம் பெரிய பாம்பா மாதிரி மூசா நபியை மிரட்டுது. அப்போ தான் மூசா நபிக்கு புரிஞ்சிச்சு, ஓஹோ இது இங்கே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், எனக்கு சில நாட்களுக்கு முன்பே என் கையில் இருக்கக்கூடிய தடியை என்னவென்று எனக்கு காட்டித்தந்தான் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வந்த உடனே, நீங்கள் என்னடா கையிலேருந்து கீழே போடுறீங்க, பாம்பா மாறுதுன்னு சொல்லிட்டு மூசா நபி என்ன பண்ணாங்க, தன்னுடைய அசாவத்துக்கு கீழே போட்டாங்க பாருங்கள் அந்த கைத்தடியை. எல்லா பாம்பை விடவும் இது மிகப்பெரிய பாம்பா மாறி அத்தனை பாம்புகளையும் ஒரே வாயில் முழுங்கி அப்படி நின்றுச்சு மூசா நபி பக்கத்தில் மூசா நபி பிடிச்சாங்க. திரும்ப அது என்ன செஞ்சிருச்சு, கம்பா மாறிடுச்சு. இதை ஃபிரௌனும் பார்த்தான், மக்களும் பார்த்தாங்க. அங்கே இருந்த சூனியக்காரர்கள் அத்தனை பேரும் இது சூனியமே இல்லை, நாங்கள் செஞ்சது சூனியம், ஆனால் இந்த சூனியத்தை வெல்வதாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு சக்தியால் மட்டும்தான் வெல்ல முடியும். அப்போ மூசா சொல்கிற அந்த இறைவன் உண்மையானவன் தான் அப்படின்னு சொல்லி சூனியம் செய்த அந்த சூனியக்காரர்கள் அத்தனை பேருமே என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த வெறியில் அவங்களையும் ஃபிரௌன் என்ன செஞ்சிட்டான், அத்தனை பேரையும் கொண்டு போட்டான். இங்கே என்ன எதுக்காக இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன்டா, அப்போது மூசா நபி ஃபிரௌன்கிட்ட போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நபி மூசாவுக்கு தெரியாது தான், ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியுமே இதுதான் நடக்க போகுதுன்னு. அன்னைக்கு மூசா நபிக்கிட்ட ஆல் ஆஃப் அ சடன் மூசா நீங்கள் உங்கள் கம்பை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா மூசா நபி கீழே போட்டிருப்பாங்க. பட் இது பெரிய பாம்பா மாதிரி அத்தனை பெரிய பாம்பையும் முழுங்கி திரும்ப நிற்கும் போது அதை பிடிக்கிறதுக்கு மூசா நபிக்கு பயம் வருமா இல்லையா? அப்போ பாருங்கள், நாளைக்கு நடக்க போகிறது என்னன்றது யார் அறிவா, ரப் அறிவான். அப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு ட்ரையல் கொடுக்குறான், எதுக்கு பயந்துடாத, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்னுடைய சன்னதி முன்னாடி, என்னுடைய பவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பவரே கிடையாது அப்படின்னு இந்த பாடத்தை எல்லாம் செஞ்சுட்டான், மூசா நபிக்கு செஞ்சு காமிச்சிட்டான். அதனால் தைரியமாக அவங்களும் கம்பை போட்டாங்க. கம்பு பாம்பா மாதிரி மொத்த பாம்பையும் முழுங்கி வந்துடுச்சு. தைரியமாக பிடிச்சி நின்றுட்டாங்க, ஹீரோவாக பிஹேவ் பண்ணிட்டாங்க. புரியுதா? அப்போ சில விஷயங்கள் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நமக்கு காட்டித்தரான், நமக்கு முன்கூட்டியே நமக்கு சிக்னல் கொடுக்குறான். அப்படின்னா எதுக்குன்னா, நான் உன் கூட இருக்கேன், ரப்பு நான் இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்றத விளக்குறதுக்காகத்தான் நமக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த சிக்னல் எல்லாம் கொடுக்குறான். நாம் இந்த சிக்னலை பார்த்துட்டு இந்த சிக்னலுக்கே நம்ம இந்த திணறிட்டோம்னு வச்சுக்கோங்க, அசல் வரும்போது நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்போது ஈமான் பலமாக இல்லை அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஈமான் இஹ்லாஸாக இல்லைன்னு சொன்னால், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை, இறைவனுடைய அந்த அந்த தஜல்லியத்தை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட சரியாக இல்லைன்னு சொன்னால், சின்ன சின்ன கருப்பாம்பூச்சிகள்லாம் பயப்படுற சூழ்நிலை தான் நமக்கு என்ன செய்யும், என்னவோ நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை பயங்கரமாக அப்படியே வசதி பிடிச்சி நடத்திக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வு. ஒரு தடியை தூக்கிக்கிட்டு வயசான அப்பா ஒருத்தர் போய்கிட்டு இருந்தார் ரோட்டில் நடந்து. விளையாட்டு பசங்க ரோட்டில் இருந்தவனுங்க, இந்த கம்போட சப்போர்ட்டில் இந்த வயசான அப்பா நிற்கிறாரா, இல்லை இந்த அப்பா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த கம்பு நிற்கிதா அப்படின்னு ஒரு டவுட்டு. பசங்க சொன்னாங்க, அப்பா அப்பா அப்பாண்டா தாத்தான்னு அர்த்தம் எங்கள் ஊர் பாஷையில். இப்போ சொன்னாங்களாம் பசங்க, அப்போ கம்பை நீ பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்களா, இல்லை உங்கள் சப்போர்ட்டு தான் கம்பு நிற்கிதா, நீங்கள் தான் கம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு தெரியலையே பேராண்டி அப்படின்னு சொல்லி அப்பாவும் சொல்ல, அப்போ நீங்கள் கையை விடுங்களேன் பார்ப்போம் அப்படின்ட்டானுங்களாம் அந்த பசங்க. அப்பாவும் ஆமாம் யோசிச்சு பார்த்துடலாம் என்னாண்டு அப்படின்னு அப்பா கம்பு பிடிச்சி அந்த கைத்துடியை விட கம்பு இந்த பக்கம் விழுந்துச்சு, அப்பா அந்த பக்கம் விழுந்தார். 2 பேரும் டம்மான்னு கீழே விழுந்துட்டான். இது எதுக்கு சொல்கிறேன்டா, ரெண்டுமே சுயமாக நிற்கிறதுக்கு தெம்பில்லாத ஒன்று, ஆனால் ஒன்றை கொண்டு ஒன்று நிற்கிறதா இங்கே இருக்கிறது. இதுதான் இந்த உலகத்தினுடைய மாயை. இந்த உலகத்தினுடைய மாய தோற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, நாம் இயங்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்கிறதா போலவும், இந்த உலகத்தினுடைய இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாமும் மாற்றி இயங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை போலும் இந்த உலகம் ஒரு தோற்றத்தை, ஒரு மாய தோற்றத்தை காட்டும். அதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுத்தையும் படைச்சது யாரு, இந்த ரெண்டுக்கு சக்தி கொடுத்தது யாரு, குவத்தும் இராதாவும் யார் இடத்துல இருக்கிறது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா. அப்போ அந்த ரப்பை நாம் ஈமானோடு ஒசத்தி நாம் என்ன செய்ய முடியும், பிடிக்கும்போது நாம் இந்த ட்ரையலுக்கும் பயப்பட தேவையில்லை, மெயின் எக்ஸாம் போர்டுக்கும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆனால் ஈமான் பலகீனமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன ட்ரையலுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பயந்து ஹா 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 ஹான்னு அடிச்சுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்று நம் உலகத்திலே பார்க்கின்றோம்.
பெரும்பாலும் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதை போல்தான் இந்த உலகம் நமக்கு காட்டுகிறது மேக்சிமம். அப்போ நாம் நம்மளுடைய ரிசல்ட் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த ட்ரையல்லையே நம்மளுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போது நம்ம உணர்ந்துக்கலாம். அதனால் நம்மளுடைய ஈமானை அதிகமாக நாம் பலமாக வைக்க வேண்டிய ஒரு கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப கட்டாயம் ஈமானை பாதுகாத்துக் கொள்வது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈமானை பலப்படுத்துவானாக. அல்லாஹும்ம ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين. السلام عليكم ورحمة الله وبركاته.